பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்புக்காரம் உங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். ஏசப்பாவுக்காக நம்ம என்ன விட்டுட்டோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கலாமா? இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவர் நாட்களில் என்ன அப்படி பெருசாக இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் நல்ல ஒரு தெரிந்த ஒரு மனுஷனாக இருந்தார். எல்லா விதத்துலேயும் ஒரு தகுதியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த பூமியில் தன்னை பிரபலப்படுத்துவதற்கு வேண்டிய சகல தகுதிகளும் அவருக்குள்ளே இருந்துச்சு. லாங்குவேஜிலும் இருந்தது, இனத்திலும் இருந்தது, ஒழுக்கத்திலும் இருந்தது, வைராக்கியத்தில் இருந்தது. அதே போல் சகலவித ஞானத்திலும் தெரிந்த ஒரு சகோதரராக காணப்பட்டார். அப்படி இருந்த அந்த சகோதரர் ஏசப்பாவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றார். இன்றைக்கி நம்மளால் ஒரு நெட்டை விட முடியல, அந்த வலைத்தளத்தை விட முடியல. அந்த உலக ஆசைகள், உலக இயக்கங்கள், உலக இன்பங்கள், இப்படியாப்பட்ட சிந்தனைகள் தான் இன்றைக்கி நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. நண்பர்களை விட முடியல, இன்றைக்கி அந்த பகைகளை விட முடியல, விரோதங்களை விட முடியல, கோபங்களை விட முடியல. சின்ன சின்ன விஷயத்திற்கும் நாம் ஆண்டோடைய அன்பை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்று நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஏசப்பாவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விடுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அப்படியாப்பட்ட நபர்களே தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி அவருக்காக ஓடுகிறவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் வருவது குறிப்பதாக கனமான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தேன். நிறைவான ஒரு ஆதாயத்தோடு இருந்தேன். ஏசப்பாவுக்காக தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்போ நான் வந்தபோது என்னை கர்த்தர் வெறுமனே விட்டுடுவாரா? இயேசுவின் நாமத்தினால அதுக்குண்டான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த உலகத்துடைய விஷயங்கள் எதெல்லாம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கத்துக்கு தடையாக இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் நம்ம விட்டு தான் ஆக வேண்டும். ஒருவேளை உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, அந்த மொபைல் இருக்கிறதுனால உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த தடையும் இல்லை அப்படின்னா அந்த மொபைல் எடுத்துகிட்டு போட்டோம், நல்ல விஷயம். ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி போட்டு தான் ஆக வேண்டும். இல்லை உங்களுக்கு உறவுகள்லாம் சரியாக இருக்குது, மொபைல் சரியாக இல்லை, அந்த மொபைலுடைய பழக்க வழக்கங்களில், அதோடைய அசிங்கத்தில், அதோடைய காரியங்களில், அதோடைய விஷயங்களில் விழுந்து போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் தூக்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா வசனம் சொல்லிக்கிறது, ஏசப்பாவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏசப்பாக்காக விட்டத்தில் நமக்கு என்ன குறை இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஏசப்பாக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமே. ஏன் இன்றைக்கி அதை பண்ண முடியல? இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைய தினத்தில் ஏசப்பா விரும்புகிறது என்ன அப்படின்னா, அந்த உலக காரியங்களில் யாரெல்லாம் மொபைல் மேலே ஒரு தாகமும் ஏக்கமும் இருக்கிறதோ, இல்லை உலக வாகனங்கள் மேலே, ட்ரெஸ்ஸிங் மேலே, இல்லை வேறு ஏதாவது உலக ஆசைகளில் உங்களுக்கு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா ஏசப்பாக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஏசப்பாக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. இனி நான் ஆண்டவருக்காக நான் இருக்க போகிறேன், என் சிந்தனையை நான் அவருக்கு கொடுக்க போகிறேன், என் எண்ணத்தை அவருக்கு நான் கொடுக்க போகிறேன், ஏசப்பாக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக நம்மளோட எதிர்பார்க்கிறார். ஏசப்பாக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நமக்கு அதனால் எதுவுமே கிடையாது, ஏசப்பா தான் அப்படின்னு நம்ம முதல் இடத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னவருடைய அன்புக்குள்ளே நம்ம கடந்து வந்துட்டோம். அவரோடு கூட இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற மீதமான நாட்களில் அவருடைய அன்பு ஆசீர்வாதம் நம்மை நெருக்கி ஏகும், அதிகமாக அவரோடு கூட இருக்க உதவி புரியும், அவருடைய நாம் மகிழ்ப்படும். அப்பா, இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய சமாதிக்காரன் கொடுத்த நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.